Good morning students. Exponents and powers chapterல பவரை டிக்ரீஸ் பண்ணுறது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான வழி ஒன்று இருக்குது. அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இதை ஞாபகம் வச்சுக்கணும். டாக்டர் இஸ் இல் அப்படின்னு, அதாவது டாக்டருக்கே உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஆர் அப்படின்னு இதில் லெட்டர்ஸு, இதில் ஐஎல் அந்த ரெண்டு லெட்டர்ஸ் மாத்திரம் எடுத்துக்கோங்க. Decrease the power, move the decimal point to the right. அப்போ decrease, D for decrease, R for right. இங்கே to increase the power, move the decimal point to the left. இங்கே I increase, இங்கே left. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Decrease means right, increase means left. So DR IL அப்படின்னு வச்சோம். எக்ஸாம்பிள், இப்போ பாசிட்டிவ் எக்ஸ்பனண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணலாம்? 8.9 into 10 to the power of 12 increase as 10 to the power of 13. அப்போ என்ன பண்ணோம்? I அப்படின்னா L. ஸோ இன்க்ரீஸ் அப்படின்னா லெஃப்ட் சைடில் டெசிமல் பாயிண்ட்டை ஷிஃப்ட் பண்ணணும். இப்போ டிஃபரன்ஸ் இன் எக்ஸ்பனன்ட்ஸ் எவ்வளோ? 13 வேணும் நமக்கு. அப்போ 13 minus 12 is equal to 1. அப்போ இந்த டெசிமல் பாயிண்ட்டை 1 digit தள்ளி மூவ் பண்ணுறீங்க. அப்போது இப்போ லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணோம். ஸோ இந்த டெசிமல் பாயிண்ட் இப்படி மூவ் ஆனோடனே 0.89 into 10 to the power of 13 அப்படின்னு போடணும். சரி, இதே டு டிக்ரீஸ் த பவர், அதில் வந்து 12 இருக்குது. இந்த 12 வந்து 11 மாற்றணும் அப்படின்னா டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1 இருக்குது. அப்போது டெசிமல் பாயிண்ட்டை 1 digit ரைட் சைடில் மூவ் பண்ணோம். DRIL இதை எழுதி வச்சுக்கோங்க ஒர்க்கிங் காலமில். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை இந்த பக்கம் இப்படி ஷிஃப்ட் பண்ணும்போது 89 ஆகிட்டு, அப்புறம் வேணும்னா இந்த மாதிரி டெசிமல் பாயிண்ட் வச்சு ஒரு 0 போடலாம். இது இப்போ வந்து எக்ஸாம்பிள் நெகட்டிவ் எக்ஸ்பனண்ட்டுக்கு எடுத்துக்கிறோம். 7.11 into 10 to the power of -8. டு இன்க்ரீஸ்னால் இங்கே கேர்ஃபுல்லாக இருக்கணும். நெகட்டிவ் எக்ஸ்பனண்ட்னால் லோயர் நம்பர்லாம் அதிகமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ -7 இங்கே 10 to the power of -7. இப்போ இங்கேயும் DRIL அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. இப்போ 7.11 into 10 to the power of -8. இதுலேயும் என்னது டிஃபரன்ஸ்? இதில் 1 தான் டிஃபரன்ஸ் வருது. அப்போ இங்கே என்ன ஆகும்? இன்க்ரீஸ் அப்படின்னா லெஃப்ட் சைடு. அப்போ என்ன பண்ணோம்? இந்த டெசிமல் பாயிண்ட்டை லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணுறோம். 1 ஒரு டிஜிட்டுக்கு இப்படி மூவ் பண்ணுறோம். அப்போ 0.711 into 10 to the power of -7. டு டிக்ரீஸ் த பவர், நெகட்டிவ் எக்ஸ்பனண்ட் டிக்ரீஸ்னா இங்கே வந்து 8 வந்து 9ஆக மாற்றிக்கிறோம். இங்கே வந்து to decrease the power as 10 to the power of -9. ஸோ டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கணும். 9ல் 8ன்னா 1 டிஃபரன்ஸ். அப்போது 7.11 into 10 to the power of -8. அப்போ என்ன ஆகும்? ஒரு டிஜிட் மூவ் பண்ணுறோம். அப்போது 7.1 இங்கேருந்து இந்த பக்கம் மூவ் பண்ணுறோம். அப்போ மூவ் பண்ணது 71.1 into 10 to the power of -9 டு இன்க்ரீஸ் த. இது வந்து டிக்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு பார்க்கணும். 7.11 into 10 to the power of -8. அதே சேம் எக்ஸாம்பிள் தான். -7ஆக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இன்க்ரீஸுக்கு என்ன பண்ணணும்? இன்க்ரீஸ்னா லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட் பண்ணணும். அப்போ 1 டெசிமல் டிஜிட்டை ஷிஃப்ட் பண்ணுறோம். அப்போ 0.711 சேம் மேலே இருக்கிற எக்ஸாம்பிள் எல்லாம் இன்னொரு தடவை காமிச்சிருக்கேன். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் சில்ட்ரன். தேங்க்யூ.